அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடியவாறு கைகளை கோர்த்தவாறு புருவ மத்தியை நினைந்து கொள்வோம். லேசாக மூச்சு காற்று இழுத்துக்கொண்டே ஆழ்ந்து கவனிங்க. புருவ மத்திய உங்கள் பெயரை மறங்கள், உங்கள் உறவுகளை மறந்து விடுங்கள். செயற்கையாக உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்ட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் மறந்து, நான் ஒரு உயிர், உடலுடன் கூடிய உயிர், இறைவனால் கொண்டு வரப்பட்ட ஒரு உயிர். அந்த உயிராகிய மனதை வைத்து அந்த இறை சக்தியை அதிகரித்துக் கொள்ளப் போகிறேன் என்ற நினைவில் ஆழ்ந்து கவனிங்க. லேசாக ஒரு அழுத்த உணர்வு தோன்றும். தவத்தில் வெற்றி பெற இந்த தயாரிப்பு மிக மிக அவசியம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ புருவ மத்தியை கவனித்து கவனித்து நாள் முழுவதும் உணர்வை அதிகம் செய்து கொள்ளுங்கள். தலை உச்சியை கவனிப்போம். லேசாக மூச்சுக்காற்று இழுத்துக்கொண்டே தலை உச்சியில் உணர்வை அதிகம் செய்வோம். இப்பொழுது நம் மனம் தயாராகிவிட்டது நவகிரக தவத்திற்கு. அப்படியே மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே மனதை உயர்த்தி 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 பூமியிலிருந்து சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியனை மனம் அடையட்டும். 3 முறை நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டே பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியை பூமியின் மேல் வீசுவது சூரியன். நம் மனம் சூரியனுக்கு உள்ளே இருக்கிறது. ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தந்தை கிரகம் என்று அழைக்கப்படுவது. மிகப்பெரிய நெருப்பு கோலம். அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. மனக்கண் முன்னால் பாருங்க. அப்படியே சூரியனுடைய மதிப்பை உணருங்க. சூரியன் இல்லை என்றால் பூமி இல்லை, பூமியில் உயிரினங்கள் இல்லை, யாரும் இல்லை. இந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி நம் மனதிலே, உடல் செல்களிலே, மூளையிலே
போதுமான அளவு இருக்கும் பொழுது கண்கள், இருதயம், எலும்பு மண்டலம் வலுப்பெறும். மனதுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். தலைமை பண்பு ஓங்கும். சூரியனை முதல் கடவுளாக வணங்குவோம், நமஸ்கரிப்போம். சூரியனே தெய்வம், சூரியனே தெய்வம், சூரியனே தெய்வம், சூரியனே போற்றி, சூரியனே போற்றி, சூரியனே போற்றி போற்றி. இப்பொழுது சந்திரன் பூமியிலிருந்து சுமார் 2,30,000 மைல்கள் தொலைவில் இருப்பது. வெண்மை நிறமான காந்த சக்தியை பூமியின் மேல் வீசிக்கொண்டிருப்பது. மனித மனதோடும் உடலோடும் மிக நெருங்கிய தொடர்புடையது. தாய்க்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படியே பௌர்ணமி அன்று நாம் பார்க்கும் சந்திரனை மனதில் கொள்ளுங்க. இங்கும் மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உயர்ந்து உயர்ந்து சந்திரனுக்குள் நம் மனம். சந்திரனோடு உயிர்கலப்பு பெறுங்க. இரண்டாவது கடவுளாக சந்திரனை நினைந்து கொள்வோம். பௌர்ணமி அமாவாசை அன்று கடலே கொந்தளிப்பதை காண்கின்றோம். அத்தகைய ஆற்றலை உடையது சந்திரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி. பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லாதது போல தோன்றினாலும் அதனுடைய அழகை ரசிப்பதை விட அந்த காந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்திரனே தெய்வம், சந்திரனே தெய்வம், சந்திரனே தெய்வம், சந்திரனே போற்றி, சந்திரனே போற்றி, சந்திரனே போற்றி போற்றி. நமஸ்கரித்துக் கொள்வோம். வாழ்நாள் முழுவதும் சந்திரனுடைய காந்த சக்தி நமக்கு எப்பொழுதும் துணை நின்று நம் மனதை அமைதியாக, ஆற்றலாக வைத்துக் கொள்வதற்கும் நமது இரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவட்டும். ஆழ்ந்து அழுத்தமாக பூரண நிலவை நினைந்து கொள்வோம். இப்பொழுது அடுத்த மிக மிக முக்கியமான கோள் ராகு கேது. சூரியனின் நடுவில் செயலற்ற அணுக்கள் கருமை நிறமாக மாறி சூரியனை தாண்டி, பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியோடு கலக்கிறது. பிளாக் ஹோல் என்று அழைக்கிறோம். இப்பொழுது மனதை உயர்த்தி அந்த ராகு கேது கருமை நிறத்தை நினைந்து கொள்வோம். இந்த கருமை நிறம் சுத்த வெளி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு அணுக்குள்ளாகவும் இருக்கிறது.
2 அணுக்களின் மத்தியிலும் இருந்து அவைகளை இயக்குவது. நம் உடலும் அணுக்களின் கூட்டு. எனவே கருமை நிறத்தை மனம் நினைக்கும் பொழுது அந்த அணுக்கள் சிறப்பாக இயங்கும், உடல் நலம் இயல்பாக காக்கப்படும், மன வளம் பெருகும், மனம் எப்பொழுதும் அமைதியாக ஆற்றலுடன் இருக்கும். ராகு கேது கருமை நிறம். ராகு வாழ்க்கை வளங்களையும் கேது ஞானத்தையும் அளிக்க வல்லது. ராகு கேதுவின் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ராகு கேதுவே தெய்வம், ராகு கேதுவே தெய்வம், ராகு கேதுவே தெய்வம், ராகு கேதுவே போற்றி, ராகு கேதுவே போற்றி, ராகு கேதுவே போற்றி போற்றி. நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு புரியாத புதிர். ராகு கேதுவின் ஆசீர்வாதம் போதிய அளவு இல்லாத பொழுது வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும் எந்த விதத்திலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உடலிலும் மனதிலும் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே மதிப்போம், கருமை நிறத்தை நினைந்து கொள்வோம். பிளாக். இப்பொழுது சூரியனின் 6வது சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் சனி பகவான் ஐந்தாவது கடவுள். மிக மெதுவாக சூரியனை சுற்றி வருவது நிதானம், பொறுமை, வெற்றி, பொருள் வளம், நீண்ட ஆயுள், அனைத்துக்கும் அதிபதி. சாம்பல் நிற காந்த சக்தி. அப்படியே மூச்சுக்காற்று எடுத்துட்டே கண்களை மூடியவாறு உயர்ந்து உயர்ந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. சனிக்கோள அவுட்டர் ரிங் இருக்கும். சாம்பல் நிற காந்த சக்தி நம் மனதை சனி கிரகத்திற்குள் செலுத்துங்க. சனியே தெய்வம், சனி கிரகமே தெய்வம், சனி கிரகமே தெய்வம், சனி கிரகமே போற்றி, சனி கிரகமே போற்றி, சனி கிரகமே போற்றி போற்றி. வாழ்நாள் முழுவதும் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் இருந்து கொள்ளட்டும். உடல் உறுப்புகள், முக்கியமான உறுப்புகள் நிதானமாக இயங்கும். அவைகளில் நோய்கள் வராது. சனி பகவான் செயலுக்கு தகுந்த விளைவை அளிப்பவர். நல்ல செயல்களையே செய்வோம். பிறருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருப்போம். சனி கிரகம் சாம்பல் நிற காந்த சக்தியால் நம் உடல் முழுவதும் நிரம்புகிறது. மூளை, உடல் செல்கள் அனைத்தும். மனிதனுக்கு இயல்பான மரணம் வயது முதிர்ந்த பிறகு. 80 வயதுக்கு மேல் செல்கள் தளர்ந்து
இயல்பாக 85, 90 என்று நடக்க வேண்டும். சனி பகவானின் அருளை பெற்றுவிட்டோம். அதை மறக்காமல் நமது செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். டிசிப்ளின். ஒவ்வொரு பொருளை எடுத்தால் அந்த இடத்திலேயே வைக்கும் பண்பு, சரியாக கையாளும் முறை, இவைகள் இயல்பாகும். ஆறாவது கடவுளாக குரு பகவான் 5வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருவது மிகப்பெரிய கோள். இருப்பதிலேயே பூமியை விட 11 மடங்கு பெரியது. பொன்னிறமான காந்த சக்தி. அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே குரு பகவானை அடையட்டும் நம் மனம். அற்புதமான மகிழ்ச்சியான பொன்னிற காந்த சக்தி. அதில் திளைப்போம். அதில் நம் மனம் முழுகட்டும். குருவே தெய்வம், குருவே தெய்வம், குருவே தெய்வம், குருவே போற்றி, குருவே போற்றி, குருவே போற்றி போற்றி. குருவினுடைய பொன்னிறமான காந்த சக்தியின் ஆசீர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் காப்பாக அமையட்டும். உடல் முழுவதும் பொன்னிற காந்த சக்தியால் கவசமாக இருப்பது போல நினைந்து கொள்வோம். மூளை செல்களில் பரவட்டும். நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் மனதில் நிரம்பட்டும். பாசிட்டிவ் திங்கிங். குருவினுடைய பொன்னிற காந்த சக்தி நம் மனதில், உடலில் போதுமான அளவு இருக்கும் பொழுது மற்ற கிரகங்களால் ஏற்படும் தீய விளைவுகள் குறைந்துவிடும், நீங்கிவிடும். நமது வாழ்க்கையின் மதிப்பு அதிகமாகும். மற்றவர்களுக்கு நமது கருத்தால் உதவி செய்து அவர்கள் உடல் மன துன்பங்களை நீக்குமோ உயர் புகழ் கிட்டும். மற்றவர்கள் மனதார நம்மையும் நம் குடும்பத்தையும் வாழ்த்துவார்கள். நாம் செய்யும் நல்ல செயல்களால். குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக தவத்தின் மூலம் இந்த ஆற்றலை, பொருள் செலவு இல்லாமல், நேர செலவு இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல், பயணம் இல்லாமல், காந்த தத்துவத்தின் மூலம் நமக்கு ஒரு கொடையாக வழங்கியிருக்கிறார். அதை உணர்ந்து ஆழ்ந்து கவனிப்போம். பொன்னிற காந்த சக்தி. இப்பொழுது 7வது கடவுளாக சுக்கிரன் சூரியனின் 2வது சுற்றுவட்ட பாதையில் இருப்பது வெண்மை நிறமான காந்த சக்தியை வெளிப்படுத்துவது. அப்படியே மூச்சுக்காற்று இழுத்தே மனதை அதே சூரிய குடும்பத்துக்கு போங்க. சுக்கிரனை பாருங்க. வெண்மை நிற காந்த சக்தியோடு ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குள் போங்க. அதோடு உயிர்கலப்பு பெறுவோம். சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி போற்றி.
நமஸ்கரித்துக் கொள்ளுங்க. சுக்கிரனின் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நமது வாழ்க்கையை அனுபவித்து வாழ சுக்கிரனுடைய அருள் தேவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவத்திலும் அந்தந்த செயல்கள் நன்றாக நடந்து பிறந்தது முதல் இறப்பது வரையிலும் வாழ்க்கையை அந்தந்த பருவத்தில் அனுபவித்து வாழ வேண்டும். பொருள் வளம் பெருகும், பயணம் நீடிக்கும், மற்றவர்களோடு நட்பு நலம் அதிகமாகும், முகம் இனிமையாக மாறும், கலைகளில் ஆர்வம் பிறக்கும். சுக்கிரனுடைய அருள் குறைந்தால் எல்லாம் இருக்கும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும். இந்த ஆற்றலை பெற பெற வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வோம். நமக்கு பிடித்த உணவு, பிடித்த உடை, பிடித்த பயணம் என்று நமக்கு பிடித்தவைகளை அதிகமாக செய்யும் தன்மை அதிகமாகும் சுக்கிரனுடைய அருளை பெறும்பொழுது. வாழ்க்கை ஒரு செலிப்ரேஷன் என்பார்கள். ஒரு உற்சாக கொண்டாட்டமாக மாறும். சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி போற்றி. இப்பொழுது முதல் சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் புதன் 8வது கடவுள். பசுமை நிற காந்த சக்தியை வீசுவது மனதை உயர்த்தி உயர்த்தி புதன் பகவானை அடைவோம். பசுமை நிற காந்த சக்தி நமது மனதில் முழுமையாக பரவட்டும். புதன் ஒரு பாசிட்டிவ் கோல், நல்லதையே செய்யும். படிப்பில் உயர்வு, அறிவில் உயர்வு, புதியனவைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எவ்வளவு வயதானாலும் இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய பொருள்களை வாங்குதல், உபயோகித்தல், ஆர்வம் காட்டுதல், மேலும் தோல் செல்களோடு தொடர்புடையது. புதனை நமஸ்கரித்து அதனுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். அதனுடைய ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் இருக்கட்டும். பசுமை நிறத்தால் நமது மூளை, உடல் செல்கள், மனம் அனைத்தும் நிரம்பட்டும். இப்பொழுது 9வது கோள் செவ்வாய், ஆற்றல் மிக்க ஒரு கோள். 4வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருவது சிவப்பு நிற காந்த சக்தி. இது ஓரளவு இருந்தால் போதும், சுறுசுறுப்பாக வாழ முடியும். இளைஞர்கள் வாழ்க்கையில் உயர்வு பெற உதவும். எதையும் சாதிக்கும் தன்மை அதிகமாகும். ஆனால் மற்ற குரு சனியின் காந்த சக்தி இல்லை என்றால் செவ்வாய் மிக மிக ஆபத்தினை அளிக்கும். எனவே செவ்வாயும் காந்த சக்தியும் வேண்டும். வாழ்க்கையில் வளம் பெற, உயர்வு பெற அதை அளவோடு பயன்படுத்திக் கொள்வோம். நம் உடல் மனம் கெடாதவாறு
நமது செயல்கள் அமையட்டும். தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் திடமான மனம் கிட்டும். செவ்வாயே தெய்வம், செவ்வாயே தெய்வம், செவ்வாயே தெய்வம், செவ்வாயே போற்றி, செவ்வாயே போற்றி, செவ்வாயே போற்றி. அப்படியே அந்த சூரிய குடும்பத்திலிருந்து மேல போங்க. உயர்ந்து 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 அப்படியே பிரபஞ்சத்தை பாருங்க. எவ்வளவு பிரம்மாண்டமானது. நமது சூரியனை போல கோடானு கோடி சூரியன்கள். அதனுடைய அளவை அளவிட முடியாது மனித விஞ்ஞானத்தால். அத்தனை இயக்கங்கள், கோடானு கோடி இயக்கங்கள் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது, அளவிட முடியாதது. ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தி தான், தெய்வ சக்தி தான் நம்மை பூமியில் கொண்டு வந்தது. நமக்குள்ளாக இருந்து மனமாக, உயிராக, காந்தமாக செயல்படுவது இதே பிரபஞ்ச சக்தி தான். நாம் உண்ணும் உணவை 7 தாதுக்களாக மாற்றுவது, கழிவுப் பொருள்களை வெளியேற்றுவது, 5 ஓட்டங்களை நடத்துவது, தாயின் கருவில் நாம் உருவானது முதல் கடைசி வரையிலும் நம்மோடு இருப்பது இந்த தெய்வ சக்தியே. நீல நிற காந்த சக்தி. எந்த அளவுக்கு மனதை உயர்த்தி, விரித்து, ஓங்கி, நிறுத்தி இந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வோம். பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி. 10வது உண்மையான கடவுள் சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்துக்கும் நம் உடலுக்கும் ஒரு நீல நிற கோடு போட்டுக்கொண்டு அது அப்படியே இறங்குவது போல பாவனை செய்து கொள்வோம். நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி, அங்கம். மற்ற கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், விலங்கினங்கள், உயிரினங்கள், பூமி, செடி கொடி போல என்பதை மறவாமல் வாழ்வோம். இப்பொழுது இந்த பிரபஞ்ச உயர்ந்த நிலையில் உடல் தவம். முதலில் நமது தலைப்பகுதியை நினைந்து கொள்வோம். பிரபஞ்ச நீல நிற சக்தி தலைப்பகுதி முழுவதும் நிரம்புவது போல நினைந்து கொள்வோம், மூளை உட்பட. என் மூளையே தெய்வம், என் தலைப்பகுதியே தெய்வம், என் தலைப்பகுதியே தெய்வம், என் தலைப்பகுதியே போற்றி, தலைப்பகுதியே போற்றி, தலைப்பகுதியே போற்றி. என் மூளைக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய செயல்களையே செய்வேன். எதிர்மறையான எண்ணங்களாகிய கவலை, பயம் மூளையை அழித்துவிடும். அவைகளை தவிர்ப்பேன். இப்பொழுது என்னுடைய இருதயத்தை நினைந்து கொள்கிறேன். இருதயம், நுரையீரல்களை அப்படியே மனக்கண் முன்னால் பாருங்க. உங்களுடைய இருதயம், உங்களுடைய நுரையீரல், இருதய துடிப்பை உணருங்கள். இந்த பிரபஞ்ச தெய்வ சக்தி இருதயத்திலுள்ளும் நுரையீரல்களுக்குள்ளும் பரவட்டும்.
போதிய ஆற்றலோடு அவைகள் வாழ்நாள் முழுவதும் செயல்படட்டும். என் இருதயம் நுரையீரல்களே போற்றி, என் இருதயம் நுரையீரல்களே போற்றி, என் இருதயம் நுரையீரல்களே போற்றி போற்றி. இப்பொழுது ஜீரண மண்டலம், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல் அப்படியே வயிற்றுக்குள்ளாக விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த அவயங்களை எல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது எளிதில். ஒரு முறைதான் இறைவன் இவைகளை நமக்கு வாழ்க்கையில் அளிப்பார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் வாழ்நாள் முழுவதும் கெடாமல் பார்த்து வாழ வேண்டும். தெய்வ சக்தி, பிரபஞ்ச சக்தி வயிற்றுப் பகுதியில் பாய்ந்து நிரம்புவது போல நீல நிற காந்த சக்தி. கவனிப்போம். எனது ஜீரண மண்டலமே போற்றி, எனது ஜீரண மண்டலமே போற்றி, எனது ஜீரண மண்டலமே. நாம் இன்னும் உணவில் ஒரு அவேர்னஸ் கட்டோம். ஜீரண மண்டல ஞாபகமாக நாம் உண்போம். அந்த உறுப்புகள் சிறப்பாக இயங்கும். இப்பொழுது அடிவயிற்று பகுதி, கழிவு மண்டலம், கணையம், கல்லீரல், பித்தநீர்ப்பை, சிறுநீரகங்கள், சிறுநீரக குழாய் போன்ற மிக முக்கியமான அவயங்கள். பிரபஞ்ச தெய்வீக சக்தி அவைகளில் பரவது போல பாவனை செய்து கொள்வோம். ஆழ்ந்து கவனிப்போம் நமது அடிவயிற்று பகுதி உறுப்புகளை. ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதவை. கெட்டுப்போனால் மருந்தினாலோ அறுவை சிகிச்சையினாலோ செய்வது மிக மிக கடினம். இயல்பான ஆற்றலை அதிகரித்துக் கொண்டு சிறப்பாக வாழ்வோம். என் அடிவயிற்று உறுப்புகளே போற்றி, என் அடிவயிற்று உறுப்புகளே போற்றி, என் அடிவயிற்று உறுப்புகளே போற்றி. இப்பொழுது இரு தொடைகள், முழங்கால்கள், கால்கள், பாதங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்மை தாங்கிக் கொள்வது. அவைகளில் தெய்வ சக்தி பரவட்டும். நீல நிற காந்த சக்தி. என் இரு தொடைகள், முழங்கால்கள், கால்கள், பாதங்களே போற்றி. என் இரு தொடைகள், முழங்கால்கள், கால்கள், பாதங்களே போற்றி. என் இரு தொடைகள், முழங்கால்கள், கால்கள், பாதங்களே போற்றி போற்றி. அவைகளை மதிப்போம். சரியாக முறையாக பயன்படுத்தும். இப்பொழுது தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரையிலும் 2 கைகளை நினைந்து கொள்வோம். அவைகளில் தெய்வ சக்தி பரவட்டும். இரு கைகளுமே போற்றி, இரு கைகளுமே போற்றி, இரு கைகளுமே போற்றி போற்றி. பின்புறம் கழுத்து, முதுகுத்தண்டு நீல நிற காந்த சக்தியால் நிரம்பட்டும். மனம் பிரபஞ்சத்தில் நிலைக்கட்டும். அதிலிருந்து ஆற்றலை கொண்டு வந்து கழுத்து, முதுகுக்கு பரவிடும். கழுத்து, முதுகுத்தண்டே போற்றி, கழுத்து, முதுகுத்தண்டே போற்றி, கழுத்து, முதுகுத்தண்டே போற்றி. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் தெய்வ சக்தி முழுமையாக பரவுவதை உணர்கிறோம். என் உடலே போற்றி, என் உடலே போற்றி, என் உடலே போற்றி போற்றி. இப்பொழுது பிரபஞ்ச நினைவில் மற்றவர்களை வாழ்த்தும். ஒரு மலரை கொடுத்து மகிழ்ச்சியாக நட்பு நலத்தை அதிகம் செய்து கொள்வோம். வாழ்க்கை துணை பெற்ற மக்கள்,
குழந்தை செல்வங்கள் நாம் அன்றாடம் தொடர்பு கொள்ளும் முக்கியமானவர்கள். ஒவ்வொருவரையாக மனக்கண் முன்னிறுத்தி வாழ்த்துவோம். உடல் நலம், நீண்ட ஆயுளோடு வாழ்க வளமுடன். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மனதை உச்சந்தலையில் நிறுத்தி குடும்ப உறுப்பினர்களை வாழ்த்தலாம். வாழ்த்துவது ஒரு நல்ல பழக்கம். நமக்கு 2 மடங்கு தெய்வ அருளை அளிக்கும். இப்பொழுது இந்த தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பத்தையும் வாழ்த்து. உலக மக்களை வாழ்த்து. நவகிரக யூடியூப் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் இவைகளை வாழ்த்துவோம். மேலும் மேலும் பல அன்பர்களுக்கு இவைகள் பயனாகட்டும். அதற்கான தொண்டினை நாம் செய்வோம். நம்மால் முடிந்தது ஒரு 5 அல்லது 10 பேரை இதில் சேர்த்து கொள்ள செய்வோம். இப்பொழுது அப்படியே இறங்கி வருவோம். பிரபஞ்சத்திலிருந்து சுருங்கி நமது சூரியன். அப்படியே மேலே இறங்குவோம். பூமி, இப்பொழுது நிலம், நீர், காற்று, நெருப்பினை தெய்வமாக வணங்குவோம். 11வது தெய்வம் நிலம். நமக்கு எதிரே 2 குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. தீபம், பூக்கள் வைக்கப்பட்டுள்ளது. குத்து விளக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதன் நடுவில் உள்ள நிலத்தினை நினைந்து கொள்வோம். நிலமே தெய்வம், நிலமே தெய்வம், நிலமே தெய்வம், நிலமே போற்றி, நிலமே போற்றி, நிலமே போற்றி. எப்பொழுதெல்லாம் நமது நினைவில் நிலம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மனதுக்குள்ளாக போற்றி போற்றி என்று சொல்லி வணங்கிக் கொள்வோம். அடுத்ததாக நீர், கடலை நினைந்து கொள்வோம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீரே தெய்வம், நீரே தெய்வம், நீரே தெய்வம், நீரே போற்றி, நீரே போற்றி, நீரே. நீரை பார்க்கும் பொழுதெல்லாம், பயன்படுத்தும் போதெல்லாம் அதை 12வது தெய்வமாக நினைந்து வணங்குவோம், போற்றுவோம். நெருப்பே தெய்வம், நெருப்பினை நினைந்து கொள்வோம். அக்னி பகவான், நெருப்பே தெய்வம், நெருப்பே தெய்வம், நெருப்பே போற்றி, நெருப்பே போற்றி, நெருப்பே போற்றி போற்றி. வாழ்நாள் முழுவதும் நிலம், நீர், நெருப்பு, காற்று நமக்கு நட்பாக மாறும், உதவியாக மாறும். நெருப்பை நினைக்கும் பொழுதெல்லாம் 13வது கடவுளாக நினைந்து கொள்வோம். நிறைவாக காற்று, காற்றை தெய்வமாக மதிப்போம். காற்றே தெய்வம், காற்றே தெய்வம், காற்றே தெய்வம். காற்றை உணரும் போதெல்லாம் தெய்வமாக மதிப்போம், போற்றுவோம். காற்றே போற்றி, காற்றே போற்றி, காற்றே போற்றி. பிரபஞ்சத்தில் விண்ணை தெய்வமாக ஏற்கனவே வணங்கிவிட்டோம். எனவே மொத்தம் 14 ஒரிஜினல் காட்
அனைத்தையும் வணங்கிவிட்டோம். தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். அப்படியே அஸ்வினி முத்திரை போட்டுக்கொள்ளுங்க. மூலாதாரத்தை சுருக்கி விரியுங்க. முதுகுத்தண்டின் கீழாக மனதை வையுங்க. நமது காந்த உடலும் பரு உடலும் ஒன்றிணையட்டும். ஒரு நல்ல மாற்றம் உடல் அளவில் மனதளவில் வாழ்க்கையில் குறைந்த காலத்தில் ஏற்படும். இந்த தவத்தால் நமது கடமைகளை சிறப்பாக செய்வோம், அனுபவித்து வாழ்வோம், குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவுவோம், சமுதாய கடமைகளை செய்வோம். வாழ்த்துக்கள். கண்களை திறந்து கைகளை பிரித்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அழுத்தி வருடி விட்டுக் கொள்ளும். மசாஜ் என்பார்கள். படுத்துக்கொண்டவாறு ஒவ்வொரு உறுப்பையாக அழுத்தி தேய்த்து கொண்டால் இந்த ஆற்றல் பரவி சிறப்பாக இயங்கும். வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த தவத்தை பற்றிய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யவும், மற்றவர்களுக்கு அது உதவியாக அமையும். மீண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் சந்திப்போம். அதை பற்றிய விவரம் வாட்ஸ்அப்பில் வெளியிடப்படும். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இதை சொல்லி, இதனால் நமக்கு எந்த பொருள் நஷ்டமும் கிடையாது, கிடைப்பதெல்லாம் லாபம்தான். அதனால் இதை முயற்சி செய்ய சொல்லுங்க. நாளடைவில் இது பழக்கமாகிவிடும். ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முயல்வோம். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.